வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம ராகி முறுக்கு கேழ்வரகு வச்சு சூப்பரான டேஸ்டான முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இன்ஸ்டண்ட்டாக செய்யலாங்க. உடனடி முறுக்கு, மில்லட் முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா மொறுன்னு ஈவினிங் நல்லா செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற இந்த முறுக்கு நீங்களும் செய்து பாருங்கள். வாங்க இப்போ இந்த ராகி முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. நான் எப்படி செஞ்சேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு முழு உளுத்தம்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்து நம்ம ஒரு பாத்திரம் சின்ன கிண்ணத்தில் போட்டுக்கலாங்க. இது ஒரு 1/4 கப் அளவு இருக்கும். இப்போ அதை ஒரு வெறும் கடாயில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். லைட்டாக ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். ஆறுனது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். லைட்டாக அப்படி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் இறக்கி வச்சுட்டேங்க. ஆறுனது மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். 2-3 தடவை அரைச்சிட்டு சலிச்சிக்கலாம். இதை போல் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. சலிச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த ராகி முறுக்குக்கு செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 1 கப் அளவு ராகி மாவு நம்ம கடையில் விற்கிறதே எடுத்துக்கிட்டேங்க. 1/2 கப் அளவு அரிசி மாவு, இடியப்ப மாவு, பதப்படுத்தின மாவு அதை எடுத்துக்கலாம். இப்போ எள்ளு 1 ஸ்பூனு, பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. எள்ளுக்கு பதில் நம்ம ஜீரகம் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாங்க. உப்பு சேர்க்காத அன்சால்ட்டட் பட்டர் இது. இதெல்லாம் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இப்போ எடுத்து வச்சுக்கிற பொருளை இதில் போட்டுடலாம். கேழ்வரகு மாவு, அரிசி மாவு, நம்ம வறுத்து அரைச்சி சலித்து வச்சுருந்தோம்ல உளுத்தம் பருப்பு மாவு, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு, பெருங்காயத்தூள், உப்பும் போட்டுக்கலாம். பட்டரும் போட்டுட்டு நல்லா முதல்ல பிசைஞ்சிடலாங்க. பிசைஞ்சிட்டு அப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக பண்ணுற முறுக்கு மாவு பிசைவல அதை போலேயே நல்லா பிசைஞ்சிக்கலாம். கெட்டியாக பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ இது போல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு பிழிகிற ஜல்லிக்கரண்டி எடுத்துகிட்டு அது மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாங்க. தோசை திருப்பி ஜல்லிக்கரண்டி இதிலெல்லாம் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம். இப்போ 3 கண் உள்ள முறுக்கை வச்சு நம்ம நழி எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு இப்போ ஒரு உருண்டை அளவு பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு எடுத்துகிட்டு அது உள்ளே போட்டுக்கலாம். போட்டு நம்ம இந்த கரண்டி மேலே அழகாக பிழிஞ்சிடலாங்க. சின்ன முறுக்காக பிழிஞ்சிடலாம். தோசை திருப்பி இதிலெல்லாம் ஒரு 3-4 பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நல்லா காய வச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது ஒரு 3 இல்லை 4 நல்லா போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. இது போல் நம்ம எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பியும் போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நம்ம 2 பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாங்க. இந்த நார்மலாக பண்ணுற முறுக்கு மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு தெரியாது இது வெந்துச்சா என்னன்னு தெரியாது. நான் சலசலப்பு அடங்கினோடனே நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நார்மலாக பண்ணுற முறுக்குனா கலர் சேஞ்ச் ஆகும். இதில் கலர் தெரியாததால் நம்ம இந்த சலசலப்புலாம் அடங்கிடும். அந்த டயத்தில் நம்ம இதை எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுத்துக்கலாம். இதை போல் நம்ம எல்லா முறுக்கையும் பிழிஞ்சு வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. ஈவினிங் எல்லாம் மொறுன்னு சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா டக்குன்னு இது போல் செஞ்சு கொடுங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் ரொம்ப அருமையாகவும் இருந்தது. இப்போ இந்த சலசலப்புலாம் அடங்கிடுச்சுங்க. இப்போ எண்ணெய் வடியை விட்டுட்டு நம்ம முறுக்கு அப்படியே எடுத்து ஒரு டப்பாவில் எடுத்து போட்டு வச்சிடலாங்க. தட்டில் எடுத்து வச்சுட்டு நான் ஆறுனதும் ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்ல டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம மில்லட் வச்சு இது போல் ஈஸியாகவும் இல்லை டேஸ்ட்டாகவும் செய்யலாங்க. மொறுன்னு இருக்கிற இந்த ராகி முறுக்கு, கேழ்வரகு முறுக்கு நீங்களும் ஒரு தடவை இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.